என்றும் புலிப்பாணி என்ற ஜோதிட தலைப்பை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்தன்பு நெஞ்சங்களுக்கும் எனது பணிவான வணக்கம். இன்றைய பதிவில் வர இருக்கின்ற ஆங்கில புத்தாண்டு பலன் 1/1/2025 நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் மார்கழி மாதம் 17ஆம் நாள் புதன்கிழமை வாசன் திருக்கணித பஞ்சாங்கப்படி இப்போ நான் சொல்லிட்டுருக்கிறேன். இப்போது மேசராசியில் பிறந்தவர்களுக்கு, அதாவது ஆங்கில புத்தாண்டன்று இருக்கக்கூடிய கிரக நிலைகள் எந்த மாதிரியான நல்ல பலன்களை தரப்போகிறது அப்படிங்கிறத பார்த்துடலாங்க. இந்த மேசராசியில் பிறந்தவர்களுக்கு உங்கள் ஜென்மராசி அதிபதியும் அஷ்டமஸ்தானம், அதாவது 8ஆம் இடத்து அதிபதியும் செவ்வாய் பகவானே வருகிறார். இந்த செவ்வாய் பகவான் நிலமகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்கள் ஜென்மராசிக்கு 4ஆம் இடத்தில் நீச்சத்தன்மை அடைந்துள்ளார். அதுவும் குறிப்பிட்ட டிகிரியில் இருக்கின்றதா அப்படின்னு பார்க்கணும். சரி, எப்படி பார்த்தாலும் அதாவது ஒரு கிரகம் நீச்சம் அடைந்தது அப்படின்னா உடனே முடிவு செய்யக்கூடாது. அவர் பார்த்திங்கன்னா கேந்திரங்களிலோ திரிகோணங்களிலோ இருந்து விட்டால் நீச்சத்தன்மையை மறந்து மிகப்பெரிய உச்சத்தன்மைக்கு வந்துடுறாரு. மிகப்பெரிய உச்சத்தன்மையில் தான் உங்களுக்கு பலன் தரப்போகிறாரு. அந்த அடிப்படையில் சதுரு கேந்திரம் என்று சொல்லக்கூடிய கடகராசியில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு. இந்த ஆங்கில புத்தாண்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எத்தனையோ இடம் வாங்குவீங்க, வீடு கட்டுவீங்க, வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க. இந்த மாதிரிலாம் ஒரு சிறப்பான பலன்களை உங்களுக்கு தரப்போகிறார். மேலும் உங்களுக்கு செவ்வாய் திசை நடந்தால் இன்னும் சிறப்பான நல்ல பலன். 2ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா ரிஷபராசியில் தனகாரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் சஞ்சாரம் பண்ணிகிட்ருக்காரு. தனம், குடும்பம், கல்வி, செல்வாக்கு ஸ்தானத்தில் அவர் பார்க்கின்ற பார்வை 6ஆம் இடத்துக்கு. அதை அடுத்து பார்த்திங்கன்னா 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதை அடுத்து 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. முக்கியமான இடங்க இந்த 6ஆம் இடம். மறைவு ஸ்தானம் என்று நினைத்து கொள்ள வேண்டாம். செல்வாக்கு ஸ்தானத்துக்கும் தொழில் ஸ்தானத்துக்கும் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய இடம் 6ஆம் இடம். இந்த 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால இந்த ஆங்கில புத்தாண்டு பலன்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, குரு திசை இப்பொழுது உங்களுக்கு நடந்ததுன்னா எத்தனையோ புதிய நல்ல வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு இல்லம் தேடி வரப்போகிறது. அது மட்டும் இல்லாமல் நிறைந்த செல்வாக்கும் உயர்ந்த அந்தஸ்தையும் பெறப்போகிறீர்கள். 3ஆம் இடம், இந்த 3ஆம் இடத்தில் பார்த்திங்கன்னா புதன் பகவான், முயற்சி ஸ்தானத்துக்கு அதிபதியாகிய புதன் பகவான் 6ஆம் இடத்துக்கும் அவரே அதிபதியாகிறார். இந்த 3ஆம் இடத்துக்கும் 6ஆம் இடத்துக்கும் அதிபதியாகிய புதன் பகவான் பார்த்திங்கன்னா உங்கள் ஜென்ம ராசிக்கு 8ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிகிட்ருக்காரு. அப்போது உங்களுடைய 2ஆம் இடத்தை கூட பார்க்குறாரு. அதாவது மேசராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. மறைந்த புதன் நிறைந்த பலனை தருவார் அப்படிங்கிறது. அதாவது மிகப்பெரிய செல்வாக்கும் அந்தஸ்தும் இந்த ஆங்கில புத்தாண்டு பலன்கள் இந்த புதன் பகவானுடைய திசை உங்களுக்கு நடந்ததுன்னா மிகப்பெரிய செல்வாக்கும் அந்தஸ்தும் நிச்சயமாக வாங்கி தருவார் இந்த புதன் பகவான். இதை அடுத்து பார்த்திங்கன்னா 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். 4ஆம் இடத்து அதிபதி சந்திர பகவான். இந்த சந்திர பகவான் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய இடத்திலும் 9ஆம் இடத்திலும், ஜீவனஸ்தானம் காரியஸ்தானம் 10ஆம் இடத்திலும் அன்றைய தினம், அதாவது காலை 6:04 வரை தனுசு ராசியிலும், அதன் பிறகு அதாவது காலை 6:04 வரை உத்திராடம் முதல் பாதத்திலும், அதை அடுத்து மகர ராசிக்கு பயணம் செய்கிறார். மொத்தத்தில் பார்த்திங்கன்னா காலை 6:04 வரை தனுசு ராசியிலும், அதை அடுத்து மகர ராசியிலும் சஞ்சாரம் பண்ணுறாருங்க. இப்படி இருக்கிறதுனால அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு 4ஆம் இடம் என்பது மிகப்பெரிய செல்வாக்கை கொடுக்கக்கூடிய இடம். சொத்து சுகங்கள், வண்டி வாகனங்கள் இந்த மாதிரிலாம் வாங்கக்கூடிய இடம். இப்போது அந்த சந்திரன் பார்த்திங்கன்னா பாக்கியஸ்தானத்திலும் தொழில் ஸ்தானத்திலும் சஞ்சாரம் பண்ணுறாரு அந்த அன்னைக்கு. இப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு மிகப்பெரிய பாக்கியமும் மிகப்பெரிய அந்தஸ்தும், அதாவது நீங்கள் செய்யும் தொழிலில் மிகப்பெரிய முன்னேற்றமும் ஏற்படும். 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம். பூர்வ புண்ணியஸ்தானத்தினுடைய அதிபதி 9ஆம் இடத்துல என்ன சொல்கிறது, மிகப்பெரிய யோகஸ்தானத்தில் உட்காந்துருக்காரு 5ஆம் இடத்து அதிபதி. இதுக்கு என்ன பலன்? எத்தனையோ காடு தோட்டங்கள் வாங்குவீங்க மேசராசியில் பிறந்தவர்கள். காடு தோட்டம் என்றால் வெறும் காடு தோட்டம் அல்ல, எத்தனையோ தென்னை மரங்கள், எத்தனையோ கிணறுகள், ஆடு மாடு, குறைவில்லாத செல்வங்கள், இந்த மாதிரிலாம் இந்த ஆங்கில புத்தாண்டு பலன் சூரிய திசை உங்களுக்கு நடந்ததுன்னா நிச்சயமாக இது நடக்குங்க. இதை எடுத்து பார்த்திங்கன்னா, அதாவது 6ஆம் இடத்தை சொல்லிட்டோம். இதை எடுத்து பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்துக்கும் 7ஆம் இடத்துக்கும் அதிபதியாகிய சுக்கிர பகவான் எங்கே இருக்கிறாரு? உங்கள் ஜென்ம ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறார். அப்போது உங்களுடைய செல்வாக்கு அந்தஸ்து மிகப்பெரிய உயர்ந்த நிலைக்கு வருங்க.
குறிப்பாக சொல்லணும்னா நீங்கள் செய்யும் தொழிலில் மிகப்பெரிய நல்ல லாபங்களை அடைவீர்கள். அதுவும் சுக்கிர திசை உங்களுக்கு நடந்துருச்சுன்னா. இதை எடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ சுக்கிரன் சொல்லிட்டோம், இதை எடுத்து செவ்வாயும் சொல்லிட்டோம். சுக்கிரன் பார்த்தீங்கன்னா களத்திர ஸ்தானத்துக்கும் அதிபதி. இந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த ஆங்கில புத்தாண்டு பலன்கள் பார்த்தீங்கன்னா, சுக்கிர திசை இப்பொழுது உங்களுக்கு நடந்தால் திருமண வயதில் இருப்பீர்கள் என்றால் நல்ல நல்ல வரன்கள் உங்கள் இல்லம் தேடி வரும், நல்ல மன வாழ்க்கை அமையும். இதை அடுத்து பார்த்தீங்கன்னா குரு பகவானை சொல்லிட்டோம். 9ஆம் இடத்து அதிபதி, 9க்கும் 12க்கும் அதிபதியாகிய தனகாரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் செல்வாக்கு ஸ்தானத்தில் இருக்கிறாரு. மிகப்பெரிய செல்வாக்கு கொடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டோம். இதை அடுத்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் பார்க்கலாம். 10, 11க்கு அதிபதி, அதாவது காரியஸ்தானத்துக்கும் கர்மஸ்தானத்துக்கும் லாபஸ்தானத்துக்கும் மூத்த சகோதர சகோதரிகள் ஸ்தானத்துக்கும் அதிபதியாகிய சனி பகவான் லாபஸ்தானத்தில் ஆட்சி பெற்று சஞ்சாரம் பண்ணுறாருங்க ஆங்கில புத்தாண்டன்று. இப்படி இருக்கிறதுனால நீங்கள் செய்யும் தொழில் மிகப்பெரிய உயர்ந்த அந்தஸ்துக்கு வரப்போகுது. இதுவரை எத்தனையோ பேர்த்துக்கு நீங்கள் வேலை கொடுத்து வந்து இருந்திருக்கலாம். இன்னும் அதாவது ஆங்கில புத்தாண்டுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இன்னும் புதிதாக எத்தனையோ குடும்பங்கள் உங்களால் பசியார போகிறாங்க. எத்தனையோ பேர்த்துக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை தரப்போகிறீர்கள். இது மாதிரியில் ஒரு சிறப்பான பலன். 12ஆம் இடத்து அதிபதி குரு பகவான், ஏற்கனவே குருவை பற்றி சொல்லியிருக்கிறோம். 12ஆம் இடத்து அதிபதி விரயஸ்தானாதிபதி தனஸ்தானத்தில் இருப்பதால் அப்போது தனம் செல்வாக்கு சிறப்பாக கிடைக்காதா? நிச்சயமாக கிடைக்கும். மிகப்பெரிய செல்வாக்கு உங்களுக்கு இந்த ஆங்கில புத்தாண்டில் குரு பகவான் உங்களுக்கு அள்ளி அள்ளி தரப்போகிறார். ராகு பகவான் பார்த்திங்கன்னா 12ஆம் இடத்துல அயன சயன ஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கார். உங்களுக்கு ராகு திசை நடந்துன்னா உடனே வீடு கால் போடுவீங்க. அதாவது வீடு ஆரம்பிக்கிறதும் தெரியாது, முடிக்கிறதும் தெரியாது. அவ்வளவு வேகமாக ஒரு ராகு பகவான் பார்த்திங்கன்னா ரொம்ப வேகமாக செயல்படுவார். இந்த மாதிரிலாம் ஒரு நல்ல சிறப்பான பலன் மேசராசியில் பிறந்த அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் நடக்கப் போகிறது. அனைவருக்கும், மேசராசியில் பிறந்த அனைவருக்கும் என்றும் புலிப்பாணி என்ற ஜோதிட தலைப்பின் மூலமாக எனது நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். மேசராசியில் பிறந்தவர்கள் அனைவரும் மிகுந்த செல்வாக்கும் உயர்ந்த அந்தஸ்தையும் பெற வேண்டுமென்று அந்த ஆண்டவனை வணங்கி வாழ்த்துகின்றேன். மேலும் விவரங்கள் அறிய என்றும் புலிப்பாணி என்ற ஜோதிட தலைப்பை பாருங்கள். நன்றி, வணக்கம், நல்வாழ்த்துக்கள்.